வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சூப்பரா ஒரு கேபேஜ் ஆம்லெட் ஒண்ணு பண்ண போறோம். இந்த ஆம்லெட் எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்லெட்ல கேபேஜ் சின்ன சின்னதா நீட்டமா கட் பண்ணிக்கோங்க. அதுல கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி பாதி வேக வச்சா போதும். அதுக்கு பிறகு வந்து 3 எக் யூஸ் பண்ண போறேன். 3 எக்ல வந்து எக் ஒயிட் மட்டும் எடுத்துக்கலாம். எல்லோ மிக்ஸ் ஆகாம ஸ்லோவா இது இப்படி ஊத்தி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுல வந்து நான் வந்து கார்ன் ஸ்டார்ச் ஆட் பண்ண போறேன். சோளம் பவுடர் இருக்கு இல்லைங்களா? அது கொஞ்சம் அத வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. கட்டி இல்லாம நல்லா தின்னா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இத வந்து நம்ம வந்து பான் அடுப்புல வச்சு, அதுல 3 ஆம்லெட்டுக்கு தனித்தனியா ஊத்திருங்க. அது மேல வந்து நம்ம வேக வச்சிருக்கக்கூடிய இந்த கேபேஜ் போட்டுருங்க. கேபேஜ் போட்டு நடுவுல மட்டும் சின்னதா ஒரு குழி மாரி பண்ணிட்டு, அதுல அந்த எல்லோ முட்டையோட எல்லோ வச்சுருங்க. 1 நிமிஷம் வேக வச்சா போதும். திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டா உடையாது. ஏன்னா அதுல வந்து அந்த கார்ன் பவுடர் எல்லாம் இருக்கிறதுனால. சோ இப்ப வந்து ஒரு ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சுட்டு இறக்கிடுங்க. இதுல வந்து உங்களுக்கு புடிச்ச சாஸ் போட்டு குழந்தைங்களுக்கு குடுக்கலாம். இல்ல பெப்பர், உப்பு போட்டு கூட நீங்க அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் இப்ப வந்து சாஸ் போட்டு யூஸ் பண்றேன். சூப்பரா, ஹெல்த்தியா இருக்கக்கூடிய ஒரு கேபேஜ் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். ஈஸியான ஒரு ஆம்லெட். இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்க வெஜிடபிள் சாப்பிடுவாங்க. இந்த ப்ரோட்டீன் முட்டையும் அவங்க சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் டயட் வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேபேஜில் நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. ரெகுலராக நீங்கள் வந்து கேபேஜ் அண்ட் எக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக உங்களோட வெயிட் குறையும். இதில் வந்து நான் சோஸ் போட்டிருக்கேன். சோஸ் பிடிக்கலன்னா பெப்பர் உப்பு மேலே சும்மா லைட்டாக போட்டு சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு என்ன சோஸ் பிடிக்குமோ அந்த சோஸ் போட்டு நீங்கள் கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.